இது வந்து ஒரு தவம். சினிமா என்பது வந்து ஏதோ டைம் பாஸ் கிடையாது. இது வந்து இன்ஜினியரிங் காலேஜ் கிடையாது. இது வந்து ஏதோ போனோம் படித்தோம் அப்படிலாம் படிக்க முடியாது. இது ஒரு தவம். தவம் அப்படின்னா நீங்கள் வந்து டெடிக்கேட்டடாக தவம் பண்ணி ஆகணும். டெடிக்கேட்டட்னா வேறு கான்சன்ட்ரேஷனே இல்லாமல், லைஃப்பில் வேறு டீஃபோக்கஸே இல்லாமல் டோட்டலாக நீங்கள் டெடிகேட் பண்ணிவிட்டு காலையில் 9 o'clock வந்தால் டில் 6:30 வரையும் முடிஞ்ச வரையும் நம்ம டைமை வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், படம் பார்த்துக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும், எல்லார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா 1 yearன்றது நீங்கள் நினச்சி பார்க்குறதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். நாங்கள் டிசம்பரில் ஆரம்பிக்கும் போது நினச்சி பார்க்கல, ஜூலை வந்துடும், நம்ம இன்ஸ்டியூட் ஆரம்பிப்போம், இந்த கிளாஸஸ் ஆரம்பிக்க நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டியூட் ஆரம்பித்து இன்றைக்கி கிளாஸஸ் ஆரம்பிக்குது. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் நினச்சி பார்க்கறதுக்குள்ளே டைம் உங்கள் கை விட்டு போயிடும். அப்புறம் வந்து நம்ம கரியர் இல்லை, நம்ம எதுவும் கற்றுக்கல அப்படின்னா அது உங்களுடைய ஃபால்ட்டாக தான் அமையும். இங்கே எல்லா மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும், நிறைய ப்ரொடியூசர்ஸ் இங்கே வருவாங்க, உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்கள் கையில், நீங்கள் கையில் பிடிச்சிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. எங்களுக்கு என்ன பெருமை ஆரம்பித்தப்போ நான் பேசுனது போல் பெருமைக்குரிய இயக்குநர்களாக, நடிகர்களாக, எடிட்டர்களாக, திரைக்கதை ஆசிரியர்களாக, ஒளிப்பதிவாளராக எதிர்காலத்தில் நீங்கள் மிகப்பெரிய தனித்துவமான இடத்தை பெற வேண்டும். இங்கே யாரும் உங்களை வந்து நாங்கள் பிடிச்சி நீங்கள் பெஸ்ட் டேரக்டராக உங்களை ஆக்கிடவும் முடியாது, பெஸ்ட் டேரக்டராகவும் பண்ண முடியாது, ஒளிப்பதிவாளராகவும் ஆக்க முடியாது. உங்களை எக்யூப் பண்ண முடியும், உங்களை வழிகாட்ட முடியும், உங்களுக்கான அத்தனை வசதிகள் செய்து கொடுக்கும். நீங்கள் லேர்னிங் ப்ராசஸ் தான் இங்கே சொல்லப்பட்டது போல. இது 1 year கோர்ஸும் அல்ல, 4 months கோர்ஸ். எதை எடுத்தாலும் அதோடு நம்முடைய லேர்னிங் ப்ராசஸ் முடிஞ்சதுன்னா அது தவிர நம்முடைய கடைசி காலம் வரைக்கும் நாம் அனைவரும் மாணவர்கள் தான். நாம் தினம் கற்றுட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்கள் காலத்தை மதித்தால் தான், நீங்கள் இன்றைய காலத்தை நீங்கள் போட்டினால் தான் வருங்காலம் உங்களுடைய போட்டி. ஸோ டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ். அண்ட் பாஸ்கா எங்களுக்குலாம் இப்போ மேடையில் இருக்கிறவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு லீக் ஆஃப் பீப்புள், கிரேட் பீப்புள், அவங்களெல்லாம் அசம்பிள் பண்ணுறது எவ்வளோ பெரிய காரியங்கிறது எனக்கு தான் தெரியும். எப்படி பண்ணாருங்கிறதும் தனஞ்சன் சாருடைய மனசுக்கு தெரியும். சச் அ கிரேட் ஹார்ட் ஒர்க் அண்ட் வெரி சின்சியர் அண்ட் வெரி டிவோட்டட் டு ஹிஸ் ஒர்க். அதுபோல் மாணவர்கள் எல்லாருமே நீங்கள் எதுவும் இங்கே வரும்போது ஐயோ பாஸ்கா போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோங்கிற மாதிரி ஒரு அந்த நினைப்போட, அந்த ஒரு அலுப்போட யாரும் இங்கே வரக்கூடாது. சந்தோஷமாக இருக்கும். பாஸ்கா போகிறோம் இல்லையா, எப்போ பாஸ்கா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஐயோ பாஸ்கா போகிறோங்கடா சாயந்தரம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். ஸோ நீங்கள் லவ் பண்ணி படிக்கணும் தான் அடிக்கடி நம்மகிட்ட பேசுனாலும் சொல்லுவேன். லவ் பண்ணி புத்தகங்களை படிங்க. எதை செஞ்சாலும், எந்த ஒர்க்கை பண்ணாலும் அதை லவ் பண்ணுங்க. நீங்கள் முழுமையாக லவ் பண்ணுங்க. ரெண்டாவது நாசர் சார் சொன்னார், கேள்வி கேட்க கற்றுக்குங்கன்னாரு. பெஸ்ட் கேள்வி கேள்வி. எப்பவுமே கேள்வியில் தான் நல்ல பதில் கிடைக்கும். நாங்களும் எல்லாருமே கற்றுக்கிட்டவங்க கிடையாது, எவ்வளவோ கற்றுக்க வேண்டியது. ஸோ தைரியமாக கேளுங்க. முன்னாடிலாம் ஒரு நோன் சினிமா டெக்னீஷியன், ஒரு டைரக்டரோ நடிகரையோ சாதாரண மக்களும் அணுகிறது பெரிய விஷயமா பேசுவாங்க. இன்றைக்கி கூட அரசியல் ப்ரொசஸ் அங்கங்கே நடக்கிற சேலம் தான். ஆனால் இது இங்கே அப்படி இல்லை. நாசர் சாரையோ, பாக்யராஜ் சாரையோ, பாண்டியராஜையோ யாரும் எப்போ வேணாலும் நீங்கள் சந்திக்கலாம். உங்கள் வீட்டு ஆட்கள் மாசாமிகள் மாதிரி நீங்கள் எங்களை ட்ரீட் பண்ணணும். எங்களை வித்தியாசமாக நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, வினோதமாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நல்ல கேள்விகள் கேளுங்க. எல்லா வசதிகளும் எல்லா வாய்ப்புகளும் எதிர்காலத்தில் வந்து உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல், எங்களுக்கெல்லாம் ஆரம்பத்தில் இந்த வாய்ப்பு, இந்த அதிர்ஷ்டம் எங்களுக்கு கிடைக்கல. அதை தான் இப்போ இவங்களை மேடையில் உள்ளவங்களை பார்க்கும்போது எனக்கு தோணுது. எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் தான் சினிமாவு என்ற மீடியா எவ்வளவு மகத்தானது உலகத்தில்ங்கிற உண்மையே எனக்கு தெரிஞ்சதுன்னா, அப்புறம் நான் உங்களே போய் நான் குறை சொல்ல முடியும். அந்த ஏக்கம் எனக்குள்ளே இருந்தது. இல்லடா இப்போ போய் ரொம்ப லேட்டாக தெரிஞ்சிட்டு இருக்கோம் சினிமாவுடைய கிரேட்னஸை பற்றி, நமக்கு யாரும் சொல்லியே கொடுக்கலையா. ஸோ அந்த ஒரு ஏக்கம் இருந்தப்போ, எனக்குள்ளேயே இருந்தப்போ, இதெல்லாம் மற்றவங்களுடைய சேர் இப்போ தான் அவசரமாக கற்றுக்குறோம் எல்லாத்தையும். அப்படின்னா தனஞ்சயன் சார் இந்த ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்தப்போ, அதுக்கு என்னால் மனப்பூர்வமாக எவ்வளவு சிலபஸ் எழுதி கொடுக்குறதுலேருந்து புத்தகங்கள், லைப்ரரிக்கு தேவையான புத்தகங்களோ வீடியோஸோ என்னென்னலாம் தேவைப்படுகிறதோ எழுதி கொடுக்குறதுலேருந்து என்னை முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டேன். அது சொல்லப்போனால் அவருக்கு நான் ரொம்ப அன்பான தொல்லைகள் கொடுத்தேன். ஏன்னா உரிமையோடையும் உங்கள் மேலே உள்ள அக்கறையாலையும் நான் வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ
விஷ் ஆல் த பெஸ்ட். எதிர்காலத்தில் திறமை, தனித்துவம் எல்லாமே வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் மாதிரி. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாஸ்போர்ட். இவர் மாதிரி டைரக்ட் பண்ணணும், இவர் மாதிரி நடிகராக வரணும், இவர் மாதிரி ஏற்றா வரணும், இவர் மாதிரி ஒளிப்பதிவாளராக வரணும்னு மட்டும் நினைக்கிறேன். உங்களை மாதிரி நீங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. நடிகனாக, இயக்குனராக, திரைக்கதை ஆசிரியராக உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. அது யார் மாதிரி இருக்கக்கூடாது. தட் ஷுட் பி எ ஸ்பெஷாலிட்டி, அவ்வளோதான். ஸோ பின்னால் வரப்போகும் நாட்களில் நாங்களாம் பெருமைப்பட முடியா, தமிழ் சினிமா பெருமைப்பட முடியா, உங்கள் எதிர்காலம் அமையணும், அமைச்சுட்டு வைங்க. அதுக்கு நாங்கள் எல்லாம் தோடு கொடுக்க தயாராக இருக்கோம். உங்களை சுற்றி பார்த்துட்டாலே அதுலேயே நிறைய சினிமா இருக்குது, அதுலேயே நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும். நான் கற்றுக்கிட்டது அதுதான். அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து அடிஷனல் போனஸு. அதனால் இதெல்லாம் போய் தான் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறத, நம்மளை சுற்றி இருந்தாலே, நம்மளை சுற்றி என்ன நடந்துருக்கு அப்படிங்கிற அந்த அப்சர்வேஷன் இருந்தாலே நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அந்த அப்சர்வேஷன் தான் இப்போ நான் நான் ஒரு 4-5 கிளாஸாக எடுத்துக்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் மெயினாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா யார் வேணாலும் எல்லா விஷயத்தையும் வந்து கதைங்கிறது கூட ரொம்ப சிம்பிள். யாருனாலும் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களே சொல்லிடுவாங்க. இப்போ பசி, கையில் காசே இல்லை, பார்த்தா ஒரு கல்யாண வீடு, போய் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா, பசிக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உடனே போய் சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணிட்டான்னா, அதுக்கப்புறம் உள்ளே போய் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னா கேட்டுருக்கவன்லாம் முடிப்பான். இல்லை போய் சாப்பிட்டு வந்துட்டார், ஆமாண்ணா இதில் என்ன இருக்குது அப்படிமா. பசி தெரியாமல் திருத்தனமாக போய் சாப்பிட்டு வந்துட்டான்னா சாப்பிட்டு வர்றது தோசை. சாப்பிட்டு இருக்கும்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரனா பொண்ணு வீட்டுக்காரனா எவனா கேட்டு மாட்டினா தான் சுவாரஸ்யமாக இருக்குது. அது மாதிரி வந்து எதாக இருந்தாலும் நம்ம வந்து எதிர்மறையாக திங்க் பண்ணுறதுங்கிறது தான் சினிமாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதான் கதை எழுதுறதுக்கோ திரைக்கதை எழுதுறதுக்கோ ஏன் இப்படி அப்படிங்கிறது இல்லாமல் ஏன் இப்படி இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றி வேறு விதமாக திங்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அடிப்படையாக பேசிக்காக நான் ஸ்கிரிப்டுக்கு வந்து முக்கியமான இதாக அதை சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து இவங்கெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க வந்தது எனக்கே உண்மையிலேயே வந்து இது இன்னைக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு நாளைக்கு மகேந்திர சார் டைரக்ஷன் பண்ணும்போது அங்கே போய் அந்த கிளாஸுக்கு கொஞ்சம் நேரம் உட்காரணும். கேமராமேன் கண்ணன் அவர் வந்து கிளாஸ் இருக்கும்போது அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காரணும். அதே மாதிரி ரெனின் சார் வந்து கூட ஒர்க் பண்ணல, இன்னும் இப்போ கிளாஸ் இருக்கும்போது அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காரணும். நாசர் வந்து ஆக்டிங் எப்படி சொல்லி கொடுக்குறாரு, அங்கே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரியே எனக்கும் ஆர்வம் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னா இது வந்து நான் வந்து சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நானே வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி அப்படி தான் நினச்சிட்டு இங்கே கிளாஸுக்கு வந்துட்டு பண்ண ஒழிய, ஏன்னா வெளியிருந்து தான் நம்ம நிறைய நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசை, கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று அவனிடம் இருந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கேப்ஷன் எழுதியிருந்தேன். அதுதான் ஃபேக்ட்டு. அதனால் நமக்கு தெரியாத திறமைகள் எத்தனையோ வந்து வெளியே இருக்கும். அதனால் யாருமே வந்து நம்ம இப்போ புதுசு பிகினிங்கு அப்படிங்கிறது வந்து அந்த பயம், அந்த சங்கோஜம் அப்படிங்கிறத முதல்ல அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு தான் என்னுடைய வீக்னஸ் பூரா சொன்னேன். நான் இப்படியெல்லாம் இருந்தேன், எவ்வளவெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன், ஆனால் இன்றைக்கி சினிமாவில் அதெல்லாம் தாண்டி இப்படி வர முடியுது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அதை சொன்னது. அதனால் அதே மாதிரி வந்து இன்றைக்கி இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நினச்சிருந்தா நான் இருக்கிற காலத்துலேயும் கூட எல்லாருமே தான் இருந்தாங்க. எல்லாம் பெரிய டைரக்டர்ஸ், லெஜெண்ட்ஸ் இருந்தாங்க. பெரியோரை வியத்தல் இளமை, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இவங்க இருக்காங்க, ஐயோ நம்ம வர முடியுமா அப்படின்னு சொல்லி நினைக்கவே வேண்டாம். அவங்க இருந்தாலும் நமக்கு ஒரு பிரான்ச் எங்கேயாவது ஒரு இடத்துல ஓப்பன் ஆகுது, நம்ம ஒரு புது ரூட்டு பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடென்ட் மட்டும் லூஸ் பண்ணாமல் இருக்கணும். நீங்கள் காத்திருக்க வேண்டியது பொறுமை. இன்னைக்கு டெக்னாலஜிலாம் ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் செல்ஃபோன்ல இருந்து ஒரு கேமராவானா கூடவே இவ்வளோ பெரிய பைபிள் மாதிரி ஒரு புக் வருது, எல்லாத்தையும் அது சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் மறைமுகமாக இந்த போட்டாவில் உங்களுக்கு கொடுக்க போவது உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய இந்த தொழில் ரீதியான சவால்களை சந்திக்கின்ற ஒரு மனத்திறன். அதுதான் எங்களுக்கு. ஏன் வந்து மகேந்திரன் சார் வந்து உங்களை வந்து 3 மணிக்கு கோயம்பேடு மார்க்கெட் கூட்டு போனோம்? காரணம், உங்கள் வாழ்க்கையை பார்க்க வேண்டும், மற்றவர்கள் வாழ்க்கையை பார்க்க வேண்டும், மற்றவர்கள் வாழ்க்கையோடு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டுக் கொள்ள வேண்டும். நமக்கு அந்த இது அறவே போயிடுச்சு. ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு ரிச்சுவலா இருந்துட்டு இருந்துச்சு, அது போயிடுச்சு. தனித்தனி தீவுகளாக இருக்கிறோம். ஆக எனதருமை தோழர்களே, நண்பர்களே, இந்த மாதிரி மார்க்கெட்டிங் எல்லாம் பேசலாம், அது யோகேந்திரனுடைய வேலை. இந்த மாதிரி ஒரு சூழல் நான் எடுத்து சொல்லுகிறேன். ஒரு சினிமா கற்றுக்கொள்வதற்காக ஒரு அமைப்பு கிடையாது. தயவு செய்து யாரோ சொன்னாங்க, தயவு செய்து கூச்சப்படாதீங்க. கூச்சப்பட்டு உங்களுடைய கேள்வி தொண்டை வரைக்கும் வந்து ஐயோ கேட்டா தப்பா போயிடுமோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா
நட்டம் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான். தைரியமா இருங்க. இங்க யாருமே வந்து வாத்தியாருங்க மாதிரி கிடையாது. நான் சில டைம்ல கொஞ்சம் கோவமா பேசுறேன், தட்டுவேன். பட் மற்றவர்கள் யாருமே வந்து நான் உட்பட பட் நீங்க என்கிட்ட எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். உங்கள் ஏன்னா இது வந்து 1+1 = 2ன்றது கிடையாது. அது ஏன் சார் 1+1 = 2.5 இருக்கக்கூடாதுன்னு கூட நீங்க கேட்கலாம். யாரும் எல்லாம் தெரிந்தவர்கள் அல்ல. எங்களுக்கு தெரியாத சில ஒன்றும் இல்லை. சின்ன குழந்தைகளுக்காக நான் நடிப்பு பற்ற எடுக்கும்போது அது லாஜிக்கலாக கேட்குற கேள்வியெல்லாம் நான் உலுக்கி விட்டுரும். ஒரு குழந்தை யதார்த்தமாக கேட்கிற கேள்வி அப்படியே உலுக்கி விட்டுரும். ஆக நீங்க வந்து தைரியமா இருங்க, வெளிப்படையா இருங்க. ஆக்சுவலா நாங்க எல்லாரும் கூடி பேசும்போது நான் எங்களை விடுங்க அவங்க கூட மகேந்திரன் சார் சொல்றாரு, நான் இந்த பிள்ளைகளிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்குன்னு அவர் சொல்றாரு. ஆக உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு பெரிய சுவர் கிடையாது, நல்ல ஆரோக்கியமான காற்று தான் இருக்கு. ஸோ நம்ம 2 பேரும் சினிமான்ற ஒரே காற்றை சுவாசிப்போம், ஆனந்தமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். எங்க கிட்ட இருந்து நீங்களும் உங்ககிட்ட இருந்து நாங்களும் பல விஷயங்களை கருத்து பரிமாற்றம் செஞ்சுப்போம். நிச்சயமாக வருங்காலத்தில் உங்களை வெற்றியடைந்த மனிதராக மட்டுமே இல்லை, மிகவும் மகிழ்ச்சிகரமான மிக தன்னம்பிக்கையுள்ள ஒரு படைப்பாளிகளாக நான் காண விரும்புகிறேன். 2000 நான் அசிஸ்டன்ட் ட்ரை பண்ணும்போது உள்ள ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வந்து எந்த இன்ஸ்டியூட்டில் சேரலாம் இல்லை எந்த ஸ்டார்ட் அசிஸ்டண்ட்டாக சேரலான்னு ரொம்ப கஷ்டப்படும்போது இந்த மாதிரி பாஃப்டான்ற அசோசியேஷனில் இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன். ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன். என்னென்னா பாக்யராஜ் சார், மகேந்திரன் சார், நாசர் சார் எல்லாருமே ஐ திங்க் ஒரு லெஜெண்ட்ஸ். அவங்களோட உட்காந்து டைரெக்டாக நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயமே வந்து ஐ திங்க் ஒரு பெரிய காட்ஸ் கிஃப்ட்னு நினைக்கிறேன் இந்த அசோசியேஷனுக்கு. யாரும் பயப்பட வேண்டியவோ இது பண்ண வேண்டியவோ ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. ஏன்னா நான்லாம் வந்து எங்கள் ஊர்லலாம் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது, சினிமாவே எங்கள் அப்பா பார்க்க விட மாட்டார். ஆனால் சினிமா ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நேர்மையாக இருந்து இன்றைக்கி கொண்டாந்து இங்கே வரைக்கும் பாக்கியாவில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி இன்றைக்கி பாக்கியராஜ் சார் பக்கத்துலேயே உட்காந்துங்கன்னா நேர்மை மட்டும்தான் தவிர வேறு எந்த இதுவுமே கிடையாது. எல்லாருமே இல்லை, எங்கேயுமே நான் டைவெர்ட் ஆகாமல் இருந்தேன். அதனால் டைவெர்ட் ஆகாமல் நல்ல ஒரு ஆப்ஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நோக்கி போனீங்கன்னா கண்டிப்பாக பெரிய இடம் உங்களுக்கு கிடைக்கும். நடிப்பின் ஊடாக முறையாக ஒரு நடிப்பு மொழியை கற்றுக் கொடுக்கறது மூலமாக ஒரு வாழ்க்கையை பற்றிய சரியான புரிதலை கொடுக்குறது, ஒரு அழகியல் புரிதலை, ஒரு அழகியல் தெளிவை கொடுக்குறது. ஃபஸ்ட்டு அர்த்தபூர்வமாக வாழ பழகிறப்ப வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல நடிகனாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் இந்த ஓராண்டு சிலபஸ் வந்து நான் என்னோட சுயநலம் என்னன்னா, எனக்கு கிடைச்ச டெல்லியில் நேஷனல் லெவலில் சர்வதேச அளவில் கிடைக்கக்கூடிய எனக்கு இருந்த ஆசிரியர்கள் எல்லாரையும் இங்கே கொண்டு வரதுக்கு பெரிய முயற்சி பண்ணி சாரோட டிஸ்கஸ் பண்ணி சார் நிறைய ஆர்குமெண்ட் பண்ணுவார் என்ற நீங்கள் எதுக்கு இவங்களை கூட்டு வரீங்க அது அந்த மாதிரி பல விவாதங்களுக்கு பின்னாடி நாங்கள் ஒரு அற்புதமான ஒரு சிலபஸை போட்டிருக்கோம். அற்புதமான ஃபேக்கல்ட்டி அமைஞ்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு பயணத்தை தொடர இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். பசங்களை எல்லாரையும் வந்தப்போ இன்டர்வியூ பண்ணிட்டோம். மலமலன்னு ஓடிச்சு ஒரு நாளைக்கு 5 பேர் 8 பேர்னு. இன்றைக்கி தான் மொத்தமாக பார்க்க போகிறோம். எனக்குமே வந்து ஒரு எக்ஸைட்டடாக தான் இருக்குது. அதனால் எல்லாருமே சேர்ந்து கற்றுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு களமாக இருக்கும். அதுக்கான அற்புதமான ஒரு அட்மாஸ்பியர் சாரை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் மக்களை தயாரிக்கிறது மாத்திரம் இருக்கக்கூடாது, ஃபிலிம் மேக்கர்ஸாக மாத்திரம் இருக்கக்கூடாது. இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்து படம் எடுக்கும். ஷார்ட் ஃபிலிம் வெளியே எடுத்துகிட்டு இருக்காங்க, குழந்தை கூட எடுத்துகிட்டு இருக்கு வெளியே. ஏன்னா 90s வந்து ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது ரொம்ப பேர் சொன்னாங்க, ஏன்னா குறும்பு படம் பண்ணுறீங்களா அப்படின்னா. குறும்பு படம்ன்றது குறும்பு படமாக இருக்காங்க. அதனால் இப்போ எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்து அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஒரு வருஷம் முடியும் பொழுது அந்த கேமராமேன், அந்த டைரக்டர், அந்த எடிட்டர், அந்த நடிகர்கள், அப்போ அந்த நடிகர்கள்ன்றது அநேகமாக தான் டாப் லிஸ்ட் வந்து சேர்ந்துருக்கு. டைரக்டரும் நடிகர்கள் தான். அவங்கள வச்சு படத்தை இது பண்ணி அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் அதான் அந்த போஃப்டா இருக்க அடுத்தது அவங்களுக்கு அநேகமாக தியேட்டர்லேயும் அவங்க கட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன். அவர் அது மாதிரி கெப்பாசிட்டி இருக்காங்க. அதுதான் முதல்ல ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிமும் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு மாதிரியா மிர்னால்சன் சொல்கிறது போல் ஃபிலிம் மேக்கர் ஐ மேக் ஃப்ளாப்ஸ் அப்படிங்குவார்.
நீங்கள் எந்த படம் பார்த்தீங்க, எப்போ நீங்கள் பண்ணீங்க, எப்போ டைரக்ட் பண்ணீங்க அப்படின்லாம் கேட்க முடியாது. அதுபோல் இந்த படத்தை எங்கே போய் காட்டுறது அப்படின்னு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால் அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நிச்சயமாக அவர் சொல்லுவார். ஏன்னா அந்த ஒரு ஃபீச்சர் தாட் வந்து இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்ம போஃப்டாவில் இந்த வருஷம் முடியும் பொழுது, ஏன்னா அந்த ஒரு அக்ரிமெண்ட்டையும் நம்ம அவர்கிட்ட வாங்கியிருக்கோம். இங்கே வந்து அந்த மாதிரி எல்லா மாஸ்டர்ஸ் மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ண முடிய விஷயம் அது. முக்கியமாக ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டேரக்டரை போய் பார்க்குறதுக்கு, இல்லை ஒரு ப்ரொடியூசர், இல்லை ஒரு ரைட்டரை போய் பார்க்குறதுக்குன்னா நம்ம போய் காத்திருந்து வாசல் நின்று போயிட்டு அவங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படியே பார்த்தாலும் நம்ம என்ன பேச முடியும், ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வழியே கிடையாது. இன்றைக்கி அந்த அவ்வளோ பெரிய ஆட்கள் அத்தனை பேருமே உங்கள் கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட் போல் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் வசதியும் வந்து இங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்டிவான ஒரு கோர்ஸ் வந்து நான் பார்க்கல. ஏன்னா தனஞ்சயன் சாரோட நான் அடிக்கடி இந்த கோர்ஸ் விஷயமாக இப்போ அடிக்கடி வந்து பார்த்து பேசிட்டு போகிறேன்னு தெரியும். தமிழ் பேர் நடந்த ஸ்க்ரீன் ப்ளே கோர்ஸ் கூட நான் வந்து 2-3 கிளாஸ் நானே அட்டன் பண்ணேன் ஃப்ரீயாக. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஏன்னா சில சமயங்களில் நான் ஒரு படத்தில் டைலாக் எழுத போகும்போது அந்த படத்தை டைரக்டரோட இந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லும்போது அந்த சீன் எப்படி உருவாச்சுன்றதுக்கான காரணங்கள் வந்து அவங்க பேச ஆரம்பிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இங்கே ஒரு சின்ன பாயிண்ட்லேருந்து அந்த சீனை எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்ற விஷயம்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை, அவங்களோட நாலேஜ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு. இதை கரெக்டாக பயன்படுத்திக்கிங்கன்னா உங்களுக்கான எதிர்காலம் நிச்சயமாக இருக்குது. நான் வந்து என்ன அன்பார்ந்த எதிரிகள், அதாவது ஏன் சொல்கிறேன்னா அன்பார்ந்த எதிரிகள்னா, நீங்கள்லாம் ஒரு வருஷம் முடிச்சுட்டு வந்துடுவீங்க, எனக்கு காம்படிஷனில் தான் இருக்க போகிறீங்க. ஏன்னா உங்களை நம்பி தான் நான் மறுபடியும் வரணும். அதனால் இது வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த ஒரு வருஷம் நம்ம வந்து போராடுவோம். நான் உங்கள்கிட்ட கற்றுக்கிறேன்னா நீ என்கிட்ட கற்றுக்கிறீங்கன்னா தெரியாது. இந்த வருஷம் முடிஞ்ச பிறகு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் பாஃப்டா எவ்வளோ முக்கியமானதுன்னு. சைனாவில் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு சைனா சினிமாவில். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பெய்ஜிங் பக்கத்தில் நார்த் பெய்ஜிங்கில் வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குது. அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்துருக்கிற இயக்குநர்கள் தான் இன்றைக்கி அங்கே அப்படி ஒரு கலக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கொரியாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டாங்களோ, இன்றைக்கி இருக்க கொரியன் ஃபிலிம்ஸ் ஏன் பாப்புலர்னாக்கா, கொரியாவில் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட்டினுடைய அவுட்கம் தான் அது. ஈரான்லேயும் அதே தான். இவங்க எல்லாமே ட்ரெயின்டு ஃபில்ம் மேக்கர்ஸ் தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, மெயின் ஸ்ட்ரீமில் போயிட்டு அதை வந்து முழுக்க வரலாற்றை மாற்றி அமைச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நம்மளுடைய தமிழில் வந்து எல்லாருக்கும் வருத்தம் இருக்குது. இன்றைக்கி தமிழ் சினிமா ரொம்ப பெரிய இடத்துல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ மலையாளம் நம்ம ரொம்ப பெருசாக நினச்சிருந்தோம், இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு மலையாளம். அவர் தமிழ் படத்தை இமிடேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தமிழ் மசாலா படங்களை அவங்க இமிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனவே வந்து நமக்கு வந்து என்னக்கா ஒரு தொழில்நுட்பத்திலையும் சரி, நம்முடைய இண்டஸ்ட்ரி வசதியிலையும் சரி, ஜாம்பவான்கள் நம்முடைய நடிகர்கள் இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமும் சரி, ஒரு அற்புதமான ஒரு இது வந்து இருக்கிறது தமிழ் சினிமா மட்டும்தான். ஆனால் நம்மளால் எங்கேயோ வந்து 1+1 is not equal to 2, 1+1 is equal to -4 ஆகிடுது. நமக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு மிஸ் ஆகிடும். அந்த மிஸ்ஸிங் லிங்க் என்னன்னாக்கா, ட்ரெயின்டு ஃபில்ம் மேக்கர்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் போயிட்டு சாதனைகள் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த போஃப்டா வந்து நிச்சயமாக உதவும் நான் நினைக்கிறேன். நினைத்த நேரத்தில் எந்த படத்தை வேண்டுமானாலும் நீங்கள் பார்க்கலாம். உலக சினிமா, இந்திய சினிமா, மாஸ்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர்ஸ்ன்னு நீங்கள் கற்றுக்கிறீங்க. மகேந்திரன் சார், பாக்யராஜ் சார், நாசர் சார், இவர்களெல்லாம் தேர்ந்த படிப்பாளிகள், அறிவாளிகள், ஏற்கனவே படைத்து சாதனைகள் குறித்தவர்கள். இவர்களிடம் வந்து நேரடியாக கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் அப்போ கிடைக்கவே இல்லை. அலைவோம். ஒரு பர்க்மனுடைய படத்தை பார்க்குறதுக்காக வேண்டி எந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எங்கே நடக்குது அதை பார்த்து ஒரே ஒரு ஷோ இருக்கும். அந்த ஒரு ஷோவில் டிக்கெட்டு கிடைக்காது. க்யூவில் நிற்போம். 7:30 மணி 10 மணி ஷோக்கு 7:30 மணிலேருந்து நீங்கள் நிற்போம். அப்படியெல்லாம் சிரமப்பட்டு, அதுவும் ஆர்கைவ்ஸ் அப்போ எங்களுக்கு எங்கள் இன்ஸ்டியூட்டில் கிடையாது. பூனாலேருந்து வரக்கூடிய ஆர்கைவ்ஸ்லேருந்து படங்களை எடுத்து பார்ப்போம். அதை பற்றி விவாதம் பண்ணுறது கூட எங்களுக்கு ஒரு சரியான ஒரு கைடன்ஸ் இருக்காது. இப்போ ஏற்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் படித்ததுக்கும் இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தனஞ்சயன் வந்து ஒரு அற்புதமான காரியம் பண்ணியிருக்கிறார். அதாவது ஒரு புக்கு லைப்ரரி, வீடியோ லைப்ரரி, இதை வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாசலை உங்களுக்கு திறந்த ஒரு நாட் தட் நாங்கள் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. நாங்கள்லாம் வந்து ஒரு சந்திரனுக்கோ அல்லது வேற ஒரு கிரகத்துக்கோ போகக்கூடிய வழிகாட்டிகள் அல்லது ஒரு கைகாட்டி மரம் தான். பட் உங்களுக்கு நிஜமான அறிவுங்கிறது அந்த படங்களிலும் அந்த புத்தகங்களிலும் தான் இருக்குது. அதை வந்து அருமையாக அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் ஒரு சூழல் அமைச்சு கொடுத்துருக்கிறார். ரிகார்டிங் சினிமோட்டோகிராஃபி மே மாதமே
கண்ணன் சார் தலைமையில் நாங்கள் வந்து இந்த கோர்ஸை கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரெட் டிராகன் 6K கேமரா பற்றிய ஒரு கண்ணோட்டம் இங்கே இருந்தது. அதே மாதிரி சோனி அவங்களுடைய நியூ ப்ராடக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா வந்து ஃப்ரம் மிஸ்டர் ஹோரி ஃப்ரம் ஜப்பான் அவரோட தலைமையில் வந்து ஃபஸ்ட்டு பாஃப்டாவில் தான் வந்து இங்கே ப்ராடக்ட் டெமோவே நடந்தது. அதுக்கப்புறம் தான் ஒளிப்பதிவாளர் சங்கம் சீகாவுக்கு நடத்தப்பட்டது. இட் வாஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் நான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து சினிமோட்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னால் பிசி ஸ்ரீராம் சார் நான் ரீசெண்டாக மீட் பண்ணுறப்போ ஒரு பாயிண்ட் சொன்னார். ஒரு ரூம்குள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ளேயே ஒரு கேமரா அறிமுகமாயிருது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது ஏறத்தாழ உண்மை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சிலபஸ் இஸ் த கீ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இங்கே போஃப்டாவில் இருக்கிற சினிமோட்டோகிராஃபி சிலபஸ், ஐ கேன் அஷ்யூர் யூ, we are not only going to teach today's technology, more important is our focus will be on tomorrow's technology, and I wish all the students best of luck.